வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, ரயில்வே தேர்வுக்கு முக்கியமாக ஏஎல்பி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/2/2024 சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே போர்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஎல்பி அப்ளிகேஷனில் நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன பண்ணலாம், என்னென்ன தப்பு பண்ணியிருப்போம், இன்னும் நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. என்னென்ன தப்பு பண்ணிட்டேன், நான் மாற்றிக்கொள்ளலாமா, இன்னும் ஓபி சர்டிஃபிகேட் நான் புதுசாக வாங்கலை, பழைய சர்டிஃபிகேட் வந்து விண்ணப்பிக்கலாம்னு கேட்டீங்க. அப்படி விண்ணப்பித்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வாங்க என்னென்ன நம்ம மாற்றிக்கொள்ளலாம், எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அபிஷியல் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை .go.in போனீங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பனும். அதில் சிஎன் நம்பர் 01 ஃபார் 2024 கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய அப்ளை பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை அதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய லாகின் பேஜ் போகும். லாகின்ல உங்கள் மொபைல் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து வச்சு பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் இந்த கேப்ஸா கிளிக் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி உங்கள் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வியூ அண்ட் மாடிஃபை அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இந்த மாதிரி இதில் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, போஸ்ட்டு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பேமெண்ட்டு வியூ அப்ளிகேஷன் வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாடிஃபை பண்ணுற அந்த மாடிஃபைங்கிற லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பாக்ஸ் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி வியூ பண்ணும். இதில் என்னென்ன நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எதை பண்ண முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எக்ஸப்ட் ஃபாதர் நேம், சரி உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் நீங்கள் எந்த ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்பி அந்த இதை மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் மாற்றலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 நாள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 10 days till 10 days after the last date of application submission பேயிங் மாடிஃபிகேஷன் ஃபீஸ். இந்த நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 250 ரூபா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். வாங்க எப்படி என்னெல்லாம் எந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மாடிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மார்க்கில் பண்ணியிருக்கலாம். ரெட் மார்க்கில் ஏரோ மார்க் ரெட்டில் நான் ஹைட் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. பாருங்கள், உங்களுடைய நேமை பண்ண முடியாது, உங்களுடைய ஃபாதர் நேமை பண்ண முடியாது, மதர் நேம் பண்ண முடியாது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் பண்ண முடியாது, அப்புறம் உங்கள் ஜெண்டரை மாடிஃபை பண்ண முடியாது. எதெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் ரோல் நம்பர் நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பாசிங் மெட்ரிகுலேஷன் அந்த டேட்டு மாற்றிக்கலாம். உங்கள் நேஷனாலிட்டி இந்தியன் உலகம் கொடுத்தேன் சார், இந்தோனேஷியா அந்த மாதிரி தப்பாலெல்லாம் கிளிக் கொடுத்தேன் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் ரிலீஜியனும் தப்பாக நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பட்சத்தில் மாற்றிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பரை மாற்ற முடியாது, உங்கள் இமெயில் அட்ரஸை மாற்ற முடியாது. அப்புறம் உங்களுடைய விசிபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மச்சம், அதாவது தழும்பு அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் அட்ரஸ்ஸு ஸ்டேட்டு, வில்லேஜு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, அதே மாதிரி பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சேம் தான் ஒரு சில தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது தப்பு இல்லை சார், ஸ்ட்ரீட் நேம் மாற்றி கொடுத்துட்டேன், இல்லைனா வில்லேஜ் நேம் மாற்றி கொடுத்தேன், பின்கோடை மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா பட்சத்தில் கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் சார், டேட்டை வந்து நான் தப்பாக போட்டேன், மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டை தப்பாக போட்டேன் அந்த அப்படிங்கிற பட்சத்துலேயே நம்ம மாற்றிக்கலாம். அது என்ன போர்டில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயரில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அந்த எல்லாம் தப்பாக கொடுத்தீங்க. அதுமாதிரி கம்யூனிட்டி இதான் முக்கியம். அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போயிருந்தேன். அதாவது எதெல்லாம் காரணம் காட்டி நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போயிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் மெஜாரிட்டியான நண்பர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, இப்போதைக்கு பழைய சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அதை வச்சு பண்ணிட்டேன், அது எதுவும் ப்ராப்ளம் வருமா, இல்லை அதை வச்சு பண்ணலாமா, இல்லை நான் க்ரீமி லேயர் அதாவது ஓபிசி கேண்டிடேட் நான் வந்து க்ரீமி லேயர் வந்து கொடுத்து நான் க்ரீமி லேயருக்கு பதிலாக க்ரீமி லேயர்னு கொடுத்துட்டேன். ஏன்னா க்ரீமி லேயர்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓபிசி கீழே வர மாட்டோம், நம்ம யூஆர் கேட்டகரி தான் ப்ரிவிலேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதையும் நம்ம இப்போ மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் 10 நாள் இருக்கு. இன்னும் நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த 10 நாளுக்குள்ள விண்ணப்பிச்சு நீங்க வாங்கி அதை நீங்க இதுல மாற்றிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான வாய்ப்பு. இதற்கும் காலம் தாழ்த்தாம நீங்க கண்டிப்பா இப்ப நாளைக்கு போய் கூட நீங்க ஓபிசிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இன்கம் வந்தோடனே ஓபிசி 10 நாளைக்குள்ள 1 வீக்ல உங்களுக்கு வந்து
ஓபிசி கண்டிப்பாக கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் இதோட சர்டிஃபிகேட் நம்பர் மாற்றலாம், யார் டெப்டி தாசில்தார் யார் கொடுத்தா மாற்றலாம், இஷ்யூங் டேட் மாற்றலாம், டேட் ஆஃப் இஷ்யூ மாற்றலாம், சர்டிஃபிகேட் நம்பர் வந்து எல்லாத்தையும் மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க், அதாவது ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் 500 கேட்டிருந்தாங்கல்ல, அதில் ஓபிசி யூஆர் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 500 400 நீங்கள் CPT 1 அட்டன் பண்ணாலே, பாஸோ ஃபெயிலோ அது கிடையாது, அட்டன் பண்ணாலே 400 ரீஃபண்ட் ஆயிரும். இன்னொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம மாடிஃபிகேஷனுக்கு வந்து 250 கட்டுறோம், அதை வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது சரியா. பேங்க் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் தப்பா கொடுத்தேன், அக்கௌண்ட் நம்பர் தப்பா கொடுத்தேன், ஐஎஃப்எஸ்சி கோட் தப்பா கொடுத்தேன், அந்த பட்சத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கு, இல்லை எஸ் கொடுத்தேன் சார், இல்லைனா நிறைய பேர் இருக்கேன் நோ கொடுத்தேன் அப்படின்னு அந்த பட்சத்துலையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இடபிள்யூஎஸ் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அதை மாற்றிக்கலாம். நீங்கள் எஸ்ஆர்மிஷன் எஸ் கொடுத்தேன் சார், இல்லை நோ கொடுத்தேன் அந்த மாதிரிலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இதே ரயில்வே எம்ப்ளாய் இருந்தால் அதை நான் அதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துட்டேன், அதாவது நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது தப்பாக கொடுத்துட்டேன், அதாவது என்ஓசி அந்த டீட்டெயில்ஸை நோன்னு கொடுத்துட்டேன், என்ன கேட்டகரி நான் வந்து குரூப் சி குரூப் டி இந்த கேட்டகரி தப்பாக கொடுத்துட்டேன், எங்கே வேலை பண்ணுறது தப்பாக டைப் பண்ணிட்டேன், எந்த ரயில்வேன்னு தப்பாக யூஸ் பண்ணிட்டேன், உங்களோட பிஎஃப் நம்பர் தப்பாக டைப் பண்ணிட்டேன், உங்கள் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டேட் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து ஆக்ட் அப்ரெண்டிஸ், ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு மாற்றி கொடுத்துட்டேன், எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தது மாற்றி கொடுத்தேன், அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி CPT 2க்கு வந்து ட்ரேடு, அதுவும் எக்ஸாம் லாங்குவேஜ் நான் தமிழ் கொடுக்கல சார், இங்கிலீஷே கொடுத்துட்டேன், இதை மாற்றணும், ஒரு 15 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி CPT 2ல ட்ரேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பரை நான் மாற்றி கொடுத்துட்டேன். நான் ஒன்று இது ஈஸியாக இருக்குமோன்னு கொடுத்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இது கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி மாற்ற நினச்சிங்கன்னா கூட அதையும் மாற்றிக்கலாம். உங்களுடைய சைனையும் மாற்றிக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோவையும் மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ சைன் தான் முக்கியம், இல்லை அதை மாற்றிக்கோங்க. ஃபோட்டோ பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு 100க்கு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்றதுலேருந்தே, ஏன்னா அடுத்த அப்டேட் உடனே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து எம்ப்ளாயி ஷார்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால உடனே சீக்கிரம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ சீக்கிரம் அந்த வழியில் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. அதனால மும்முரமாக படிங்க. நம்ம தமிழ் இளைஞர்கள் இந்த வருடம் ரயில்வேல அதிக பேர் பணிபுரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.